ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஜமீன்தார் மோகினி ஆண்டியை மிரட்டி பணம் வாங்கிடுறாரு. காரில் போயிட்டே இருக்கும்போது ராட்சசன் வந்துடுறான். அந்த காரை அப்படி தடுத்து நிறுத்துறான். நம்ம ஜமீன்தார் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா ராட்சசன் நிற்கிறான். கூடவே மோகினி ஆண்டியும் நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜமீன்தார் நிற்கிறாரு. ஜமீன்தாரும் எவ்வளவோ கெஞ்சுறாரு, என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு. நான் என் பொண்ணையே கொண்டுட்டேன், உன்னை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரை கொண்டுறாங்க. இங்கே ரீனாவும் ரிஷப்பும் லேபில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ரீனா சொல்கிறா, நம்ம கமலாபுரத்தில் இவ்வளோ பெரிய லேபு, அதுவும் இப்படி இருக்கு. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தங்கச்சிக்காரி இருந்துட்டு சொல்றா, அப்பாவை காணோம், நைட்ல இருந்து மோகினி ஆண்டியும் காணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே ரிஷப் இருந்துட்டு சொல்றான், நான் போய் ரூம்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் தேடி போய் பார்க்க போறான். ரூம்ல யாருமே இல்ல. அண்ணங்காரன், ரீனா, ரிஷப் எல்லாரும் போய் தேடி போய் பார்க்கலான்னு போறாங்க. பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க, பார்த்து கவனமா, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ரீனா சொல்றா, நான் யாருக்கும் எதுவும் ஆகவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிஷப்பும் ஒரே நேரத்துல சொல்றான். சரி சரி வாங்க போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் காட்டு பக்கம் போறாங்க. ரீனா, தம்பி, தங்கச்சி எல்லாம் போறாங்க. ரிஷப் இருந்துட்டு ஊர் பக்கம் போறான். ஊர்க்காரங்கள்ட்ட போய் சொல்றான், அந்த இடத்துல சிவம் இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எனக்கு நல்லாவே தெரியும் சிவம், அந்த ராட்சசனை நீதானே பிடிச்சி கொடுத்த லேபுக்காக அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். உடனே சிவம் இருந்துட்டு, நான் என் ஊருக்காக பண்றேன், நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சிவம் சொல்றான். ரிஷப் இருந்துட்டு, நீ பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவம் ரிஷப்பை அடிச்சிடுறான். அந்த நேரத்தில் தம்பிக்காரன் ஃபோன் பண்ணுறான். ரிஷப்பும் ஃபோன் அட்டன் பண்ணுறான். இவங்க சண்டை போடுறது அப்படியே தெரியுது. உடனே தம்பி, ரீனா எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க, அதாவது அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சிவம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்கள் நேற்று லேபுக்கு போயிருந்தோம், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உன்னால அத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே? அப்பதான் சிவம்கே புரியுது, ஆமா நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் மோகினி ஆண்டி ராட்சசன் அப்படியே தூண்டி விடுறாங்க. என் பையனுக்கு எதிராக நீ போய் சண்டை போடு, அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியும், பின்னாடியே ரீனாவும் வருவா, இந்த கேப்ல நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி ஒரு பிளானை போடுது. ஊருக்குள்ள இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துடுறான். ராட்சசன் வந்துட்டு சும்மாவே இல்லாம காலை வச்சு நிலத்தடியில அப்படியே 2 தட்டு தட்டுவான் பாருங்க. நிலம் அப்படியே 2ஆ பொழக்குது. ரிஷப் அப்படியே விழுகலாம் அப்படின்ட்டு போவான் பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்து காப்பாத்திடுறான். இவ விழுக போகும்போது கரெக்டா சிவம் வந்து பிடிச்சிடறான். ரீனா அப்படியே விழுக போவாரு. ரிஷப் தான் கை கொடுத்து அப்படியே மேல தூக்கிடுறான். ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அந்த ராட்சசனும் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. அதான் மோகினியோட ஆண்டி, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. ரீனாவும் ரிஷப்பும் அப்படியே போறாங்க. அந்த ராட்சசன் முன்னாடி அந்த ஆண்டி இருந்துட்டு, என்னை கொலை பண்ற மாதிரி நடி, அதாவது கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ராட்சசனுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. ராட்சசனை அப்படியே கழுத்து பிடிச்சு தூக்குறான். அந்த இடத்துக்கு ரீனா வந்து திருநீர் எடுத்து பூசிடுறா. கரெக்டா அந்த ராட்சசனும் மறைஞ்சிடறான். எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சுமா, எங்க இருந்தீங்க நீங்க? கூட ஜமீன்தார் அங்கிளும் இருந்தாரு, எங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு மோகினி ஆண்டியோ, இல்ல அண்ணா இருந்துட்டு வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துட்டு போனாரு, பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணிட்டே போனேன், ராட்சசன் வந்துட்டான், அண்ணன் என்னை காப்பாத்துறதுக்காக அந்த ராட்சசன்ட்ட போராடினாரு, ஒரு கட்டத்துல ராட்சசன் அவனை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அப்பா இருந்துட்டு, அப்ப பணம் எங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. பணம் எங்க போச்சு, என்ன ஆனதுன்னு எனக்கு தெரியல, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போடு போடுறாங்க. அப்பாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. மொத்தத்துல பணமும் போச்சா அப்படின்ற மாதிரி இப்படி திட்டுறாரு. ஆனா பணத்தை எடுத்தது எல்லாமே மோகினி ஆண்டி தான். எடுத்தது மட்டும் இல்லாம அந்த ராட்சசனை வச்சு அண்ணங்காரனே கொண்டிருக்காங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்களேன். இந்த பக்கம் ரூம்ல ரோகிணி ஆண்டி ஏதோ மோகினி ஆண்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அப்பா வந்துட்டு, எல்லாம் உங்க அண்ணன் கடன்காரனால வந்தது, பணத்தை எடுத்துட்டு அவன் போயிட்டான், செத்து தொலைஞ்சிட்டான், இப்ப பாரு பணம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. உடனே மோகினி ஆண்டியும், நான் என்னங்க பண்றது, பணம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. அதுக்கு அப்பாவோ, உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. உடனே மோகினி ஆண்டியோ, என்னால எந்த யூஸும் இல்லையா, என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா இந்த பக்கம் யோசிக்குது. அந்த ராட்சசன் கொலை பண்ற மாதிரி முயற்சி பண்ண சொன்னா, இவன் என்னடா உண்மையாவே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான், கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போறாங்க. பார்த்தா அவங்க கையில இருந்த பிரேஸ்லெட்டை காணோம். எங்க போச்சு அந்த பிரேஸ்லெட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாமியார்கிட்டே வந்து சொல்றாங்க, என் பிரேஸ்லெட் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, இப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே சாமியாரோ அந்த கிளிக்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொல்றாரு. அதாவது அந்த செயின் எங்க விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வர சொல்றாரு. இந்த பக்கம் லேப்ல எல்லாம் செத்து கிடக்குறாங்கல்ல, போலீஸ்காரங்கெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிரேஸ்லெட் ஒன்று கிடக்குது, அதை கையில வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா இது கமலாபுரத்துல இருக்கக்கூடியவங்களோடதா தான் இருக்கும், நம்ம செக் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போலீஸ் கிளம்புறாங்க. ரீனா கரெக்டா அந்த பக்கம் வருவா பாருங்க. போலீஸ் தடுத்து நிறுத்தி ரீனா கிட்ட அப்படியே விசாரிக்கிறாங்க. இந்த செயினை பத்தி ஏதாவது பிரேஸ்லெட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாமா அப்படின்ற மாதிரி, லேப்ல இது கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவ்வளோ எனக்கு எதுவும் இதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துடுறான். ராட்சசனும் அந்த கிளியும் வந்துடுறாங்க. போலீஸ்காரன் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்
பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, அதாவது அந்த கிளி அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துருச்சு. இந்த பக்கம் ராட்சசன் என்னடான்னா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா பிடிச்சு அந்த ராட்சசம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். ரீனாக்கோ பயந்து ஜீப்புக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. இந்த பக்கம் போலீஸ்காரங்க கிட்ட அந்த பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பறவை என்ன பண்ணுது, அவனை அப்படியே கையால அப்படியே கொத்தி கொத்தி அந்த பிரேஸ்லெட்டை புடுங்கிருது. பிரேஸ்லெட் கிடைச்ச உடனே இவங்க 2 பேரும் மறைஞ்சிடறாங்க. கரெக்டா ரீனாவும் வந்து பாக்குறா, அந்த போலீஸ்காரன் கையில பிரேஸ்லெட் இல்ல. இது யாரு பண்ணது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. திரும்பவும் அந்த போலீஸ்காரன் கையை போய் பாக்குறா. அந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரங்களோட ஒரு லெட்டர் கட்டாயி அந்த போலீஸ்காரன் கையில இருக்கு. இதை எடுத்து ரீனா வச்சுக்க. இந்த பக்கம் சிவம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை அப்படியே தட்டி விடுறான். எதர்ச்சியா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு புக்கு கீழே விழுகுது. அதை எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல ஒண்ணு எழுதி இருக்கு, பவித்திரமான ஆத்மாவை பலி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ராட்சசனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை அவன் படிச்சிடறான். இதுக்கு நம்ம தான் சரியான ஆளு, நான் நானே பலி கொடுத்தா இந்த பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான். அந்த மோகினி ஆண்டி அந்த ராட்சசனுக்கு மறுதிருப்பே ஒரு ஆர்டர் போடுறாங்க. என் பையனை போய் அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இவங்க எல்லாரும் அதே மாதிரி கோவிலுக்குள்ள போறாங்க. கரெக்டா ரிஷப் கோவிலுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துடுறான். அவன் வந்தது மட்டும் இல்லாம பின்னாடியே கழுத புலியும் வந்துருது. ரீனாவை தள்ளி விட்டுட்டு நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். ரீனா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மோகினி ஆண்டியும் பாத்துட்டு இருக்காங்க. ரீனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஐடியா பண்றா. அவ கையே அப்படியே கிழிச்சுக்கிறா. அதுல இருந்து ரத்தம் வருது. அந்த கழுதப்புலி அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இவ பக்கம் திரும்புது. மோகினி ஆண்டியோ நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் இவ கெடுத்துட்டாளே அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஓடுறாங்க கோவிலுக்குள்ள. கரெக்டா இவளை அட்டாக் பண்ண வரும்போது மோகினி ஆண்டி கோவிலுக்குள்ள இருந்து திருநீர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த ராட்சச மேலேயே போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெளிக்கிறாங்க. அதுவும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. உடனே மோகினி ஆண்டியோ ரிஷப்பை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரீனா போய் மோகினி ஆண்டிட்ட டைரக்டாவே அந்த பிரேஸ்லெட் லென்ஸ்ல ஒரு லெட்டர் அதை போய் காமிக்கிறா. இது நான் கண்டுபிடிச்சது, இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போய் மோகினிட்டே கொடுக்குறாங்க. அதாவது இவ கொண்டு போய் கொடுக்குறா. மோகினியாட்டு நல்லதா போச்சு, நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போடுறாங்க. இந்த பக்கம் சிவம் அந்த புக்கு எடுத்துட்டு கரெக்டா கிளம்புறான். புக்கு கீழே விழுந்துருது. அதை அந்த ஆண்டி பாத்துறாங்க. என்னடா இது, எந்த புக்கு, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் நான் பண்றதுல எல்லாமே ஒரு நல்லது மட்டும்தாமா இருக்கும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை ரூம்குள்ள வச்சு கூட்டிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த ஆண்டி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, நீ மட்டும்தான், நீ மட்டும் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், தயவு செஞ்சு எந்த ஒரு ஆபத்தான விஷயத்தையும் செய்யாதடா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அவன் எதுவுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். ரூம்ல அண்ணங்காரன் அண்ணியை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறது ரிஷப் பாத்துரலாம், கேட்கலாம் அப்படின்ட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிராமத்து ஆண்டி வந்துடுறாங்க. ரீனா, ரிஷப் இங்க வாங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கத்துறாங்க. ஹால்ல நின்றுட்டு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. என்னாச்சு இவ்வளவு பதட்டத்தோட இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ரீனா கேக்குறா. நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. சிவம் தன்னையே பலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் அந்த ராட்சசனுக்கு முக்தி கிடைக்கும், எல்லா பிரச்சனையில இருந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காமா. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க. ரீனா வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே ரிஷப் இருந்துட்டு நில்லு. அந்த கிராமத்தை ஆண்டிக்கிட்ட ரிஷப் சொல்றான், உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது, உங்க பையனை நல்லபடியா நான் கொண்டுட்டு வரேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் கிளம்பிடுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.